Hi students, welcome to Mechanics of Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல 4th unit analysis of portal frames அதுக்கான problems பார்க்கறதுக்கு முன்னாடி some definitions பார்த்துக்கலாம். ஆல்ரெடி previous வீடியோல moment distribution methodக்கான some technical terms பார்த்திருக்கோம். இப்போ frames பற்றிய definitions பார்த்துக்கலாம். First one is definition of frames. A frame is a structure consisting of horizontal and vertical members fastened together by bolted, riveted or welded joints designed to support the external loads. That is, external loads support பண்றதுக்காக வேண்டி horizontal and vertical members bolted, riveted or welded joints மூலம் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியது தான் frames. Next one is portal frame. It is an indeterminate structure consisting of horizontal beams resting over vertical columns. The junction of the beam and column behaves like a rigid joint. நாம படிக்கக்கூடிய portal frame வந்து horizontal and vertical members இருக்கும். அதனுடைய joints வந்து rigid இருக்கும். Mostly welded joints தான் இருக்கும். That is portal frame. Next, types of portal frame. First one is symmetrical portal frame. It is also called as non-sway frame. அதாவது symmetrical இருக்கிறதுனால இந்த portal frameல வந்து sliding இருக்காது. Therefore, it is called as non-sway frame. In which the columns are of the same height, similar end conditions, moment of inertia, modulus of elasticity as well as subjected to symmetrical loading. That is, portal frame டேய சென்டர் வழியாக ஒரு ஆக்சிஸை இமேஜின் பண்ணோன்னா அந்த ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் சேமாக இருக்கணும், அதனுடைய டைமென்ஷன்ஸ் சேமாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ லோடிங்ஸும் சேமாக இருக்கணும். அதனுடைய போத் சைட்ஸும் அதனுடைய சப்போர்ட் கண்டிஷன்ஸும் சேமாக இருக்கணும். எய்தர் ரெண்டுமே ஃபிக்ஸடாக இருக்கும், அதர்வைஸ் ரெண்டுமே ஹிஞ்ச்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் சிமெட்ரிக்கல் போர்ட்டல் ஃப்ரேம். When frames are loaded, if the junctions of the members are not having any displacement, that is sway, then they are called as non-sway frames. அதாவது லோட் அப்ளை பண்ணும்போது இந்த லோடு வந்து சிமெட்ரிக்கல் லோடிங்காக இருக்கிறதுனால அதனுடைய ஜங்ஷன்ஸில் எந்த ஒரு ஸ்லைடிங் அதாவது மூவ்மெண்ட்டும் இருக்காது. தட் இஸ் கால்ட் அஸ் non-sway frames. நெக்ஸ்ட் டைப் வந்து unsymmetrical portal frame, that is also called as sway frame. ஃபர்ஸ்ட்ல சிமெட்ரிக்கல் போர்ட்டல் ஃப்ரேம் பார்த்துருக்கோம், அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா தட் இஸ் போர்ட்டல் ஃப்ரேம் டே சென்டர் வழியாக ஆக்சிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அதனுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் அண்ட் அதனுடைய சப்போர்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் லோடிங் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் தட் இஸ் அன்சிமெட்ரிக்கல் போர்ட்டல் ஃப்ரேம். இஃப் த லென்ஸ் ஆர் த எண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் காலம்ஸ் ஆர் நாட் சேம் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அன்சிமெட்ரிக்கல் ஃப்ரேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த போர்ட்டல் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அதனுடைய லெஃப்ட் சப்போர்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, ரைட் சப்போர்ட் வந்து ஹிஞ்ச்டாக இருக்குது. therefore it is unsymmetrical. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெர்டிக்கல் காலம்ஸ் வந்து ரெண்டுமே சேம் ஹைட்டில் இல்லை. therefore this is unsymmetrical. When frames are loaded, if the junctions of the members are undergoing any amount of displacement, that is sway, then they are called as sway frames. இப்போ இந்த இடத்துல இப்போ சிமெட்ரிக்கல் லோடிங்காக தான் இருக்குது, ஆனால் சப்போர்ட் கண்டிஷன் அன்சிமெட்ரிக்கலாக இருக்குது. therefore நீங்கள் லோட் அப்ளை பண்ணும்போது இந்த போர்ட்டல் ஃப்ரேம் வந்து ரைட் சைடில் சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ஸ்லைடிங் இருக்குது. therefore sway frames. Next one is bays and stories. The horizontal space between the vertical columns or the length of the beam is called as bay. அதாவது பீம்னுடைய லென்த் தட் இஸ் ரெண்டு வெர்டிக்கல் காலம்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் பே. The vertical space between the horizontal beams or the height of the column is called as story. சப்போர்ட்டுக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய பீம் ஹரிசாண்டல் பீமுக்கும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய அந்த வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் தான் ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பே ஒரே ஒரு ஸ்டோரி தான் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் பே சிங்கிள் ஸ்டோரி போர்ட்டல் ஃப்ரேம். வெர்டிக்கல் மெம்பரை காலம் அண்ட் ஹரிசாண்டல் மெம்பரை பீம்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கெட்சை பார்த்தீங்கன்னா மல்டி பே போர்ட்டல் ஃப்ரேம், தட் இஸ் 3 பேஸ் இருக்குது, பே 1, பே 2, பே 3. தென் மல்டி ஸ்டோரி போர்ட்டல் ஃப்ரேம், ஸ்டோரி 1, ஸ்டோரி 2, ஸ்டோரி 3. நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 1 பே அண்ட் மோர் தேன் 1 ஸ்டோரி இருக்குது. therefore மல்டி ஸ்டோரி மல்டி பே போர்ட்டல் ஃப்ரேம். நெக்ஸ்ட் ஹெட்டிங் டிஃப்ளெக்டட் ஷேப்ஸ் ஆஃப் போர்ட்டல் ஃப்ரேம் அண்டர் டிஃபரண்ட் லோடிங்ஸ் ஆர் சப்போர்ட் கண்டிஷன்ஸ். டிஃப்ளெக்டட் ஷேப்ஸ் தியரி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா நீங்கள் வரைகிறதுக்கு ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட்டல் ஃப்ரேம் வித் ஃபிக்ஸட் எண்ட். இப்போ இந்த போர்ட்டல் ஃப்ரேமில் சப்போர்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்குது. இப்போ வெர்டிக்கல் லோட் அப்ளை பண்ணும்போது அந்த ஹரிசாண்டல் மெம்பர் அதாவது பீம் வந்து டவுன்வர்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. தென் ரெண்டு காலமும் பக்கிள் ஆகுது, தட் இஸ் வளையுது. அண்ட் செகண்ட் ஒன்ல ஹரிசாண்டல் லோட் தான் அப்ளை ஆகுது. therefore இந்த போர்ட்டல் ஃப்ரேமுக்கு ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்கெட்சில் லெஃப்ட் டு ரைட் அண்ட் ரைட் டு லெஃப்ட் லோட் அப்ளை பண்ணுறதுனால அதனுடைய டிஃப்ளெக்ஷன் மார்க் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் போர்ட்டல் ஃப்ரேம் வித் ஹிஞ்ச் ends
அதுலேயும் சேம் டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் அப்ளை பண்ணி அதனுடைய டிஃப்ளெக்ஷன்ஸை காட்டியிருக்குது. போர்ட்டல் ஃப்ரேமுடைய சப்போர்ட்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும்போது அதனுடைய சப்போர்ட்டில் டிஃப்ளெக்ஷனும் இருக்காது, ஸ்லோப்பும் இருக்காது. தேர்ஃபோர் அதனுடைய டிஃப்ளெக்டட் ஷேப்பை அதுக்கேற்றபடி வரைஞ்சிக்கோங்க. ஹிஞ்ச்ட் எண்டாக இருக்கும்போது அதனுடைய சப்போர்ட்டில் ஸ்லோப் உண்டு, ஆனால் டிஃப்ளெக்ஷன் கிடையாது. தேர்ஃபோர் ஹிஞ்ச்ட் பாயிண்ட்ல இருந்தே டிஃப்ளெக்டட் ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொசீஜர் ஃபார் அனலைசிங் நான்-ஸ்வே தட் இஸ் சிமெட்ரிக்கல் போர்ட்டல் ஃப்ரேம். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் சிமெட்ரிக்கல் போர்ட்டல் ஃப்ரேமை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரொசீஜர் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட்ஸ் கன்சிடரிங் ஈச் ஸ்பேன் அஸ் அ செப்பரேட் ஃபிக்ஸட் பீம். நம்ம சிமெட்ரிக்கல் போர்ட்டல் ஃப்ரேம் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ சிங்கிள் ஸ்டோரி போர்ட்டல் ஃப்ரேம் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். தர்ஃபோர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த போர்ட்டல் ஃப்ரேமுக்கு 3 மெம்பர்ஸ் தான் இருக்குது. தட் இஸ் 2 காலம்ஸ் அண்ட் 1 பீம் தான் இருக்கும். தர்ஃபோர் அந்த 3 மெம்பர்ஸையும் செப்பரேட்டாக ஃபிக்ஸட் பீமாக கன்சிடர் பண்ணி அதில் அப்ளை ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட்ஸுக்கான ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப்பில் கால்குலேட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் மெம்பர்ஸ் மீட்டிங் அட் ஈச் இன்டர்மீடியட் ஜாயிண்ட். ஒவ்வொரு ஜாயிண்டில் மீட் ஆகக்கூடிய மெம்பர்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கணும். Since the frame is symmetrical, only the left half of the frame will be analyzed. இந்த ஃப்ரேம் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பகுதி ஃப்ரேமை மட்டும் அனலைஸ் பண்ணால் போதும். தட் இஸ் லெஃப்ட் ஆஃப் மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சரை அப்படியே ரைட் சைடுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். Therefore, 1/2 of the calculated value, that is k, is taken for middle member. அதனால நம்ம ஹரிசாண்டல் பீமுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய k வேல்யூவில் half value, that is பகுதி வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் ஆஃப் அ மெம்பர் அட் அ ஃபிக்ஸட் எண்ட் வந்து ஆல்வேஸ் 0. ஃபிக்ஸட் எண்ட்ல இருந்து எந்த ஒரு மொமெண்ட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. therefore டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 0. df ஆஃப் அ மெம்பர் அட் அ ஹிஞ்ச்ட் எண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த சப்போர்ட் வந்து ஹிஞ்ச்ட் சப்போர்ட்டாக இருந்தால் அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் 1. df ஆஃப் மெம்பர்ஸ் அட் இன்டர்மீடியட் சப்போர்ட், ஒவ்வொரு இன்டர்மீடியட் சப்போர்ட்லையும் நம்ம ஒரு டேபிள் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் அந்த ஜாயின்ல கனெக்ட் ஆகக்கூடிய மெம்பர்ஸ்னுடைய நேம்ஸ் எழுதி அதுக்கான ஸ்டிஃப்னஸ் என்டர் பண்ணி அதை யூஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். தென் ப்ரிப்பேர் த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் இன் டேபுலர் ஃபார்ம் அண்ட் என்டர் டிஎஃப் அண்ட் எஃப்இஎம் வித் தேர் ப்ராப்பர் சைன்ஸ். தென் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் ப்ரீவியஸ் 2 ஸ்டெப்லையும் கால்குலேட் பண்ணி வச்சிருந்த ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் எல்லாமே என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த அன்பேலன்ஸ்டு மொமெண்ட் அட் ஈச் ஜாயிண்ட் அக்கார்டிங் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வித் த சைன் ஆப்போசிட் டு த அன்பேலன்ஸ்டு மொமெண்ட். ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தட் இஸ் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் அன்பேலன்ஸ்டு மொமெண்ட் இருக்கக்கூடியதை டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணி அதை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அல்ஜெப்ரிக் சம் ஆஃப் ஆல் மொமெண்ட்ஸ் அட் அ ஜாயிண்ட் ஷுட் பி 0. டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிறகு அந்த ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸை கால்குலேட் பண்ணீங்கன்னா அதனுடைய அல்ஜெப்ரிக் சம், தட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கன்சிடர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 0 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கேரி ஓவர் மொமெண்ட்ஸ், அதாவது கேரி ஓவர் மொமெண்ட்டை பற்றி தியரி பார்ட்டில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். தட் இஸ் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மொமெண்ட்டை ஃபார்தர் எண்ட் ஃபிக்ஸட் எண்டாகவோ அதர்வைஸ் இன்டர்மீடியட் சப்போர்ட்டாக இருந்தால் half ஆஃப் த மொமெண்ட் நம்ம கேரி ஓவர் பண்ணணும். சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தால் நம்ம கேரி ஓவர் பண்ண வேண்டிய தேவை இல்லை. சின்ஸ் ஃபிக்ஸட் அண்ட் கேன் அப்சர்வ் ஆல் த மொமெண்ட்ஸ் கம்மிங் டு தம். ஃபிக்ஸட் சப்போர்ட் மட்டும்தான் மொமெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணும். இந்த ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தட் இஸ் 1 சைக்கிள். இந்த 1 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் ஒவ்வொரு ஜாயின்லும் இருந்தால் திரும்பவும் இந்த ஸ்டெப்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். தட் இஸ் if the carryover moment in step 5 cause new unbalanced moments, then perform distribution and carryover as in steps 4 and 5 to complete second cycle. Again unbalanced moment இருந்தா நம்ம திரும்பவும் சேம் ப்ரொசீஜரை ரிப்பீட் பண்ணணும். Continue the process until the moments are balanced. அதாவது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் மொமெண்ட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிறது வரை இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். Then calculate the final moments at each joint by finding the algebraic sum of moments in each vertical column. ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் மொமெண்ட்ஸ் பேலன்ஸ் ஆன பிறகு, தட் இஸ் அன்பேலன்ஸ்ட் மொமெண்ட் இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் வெர்டிக்கலாக மொமெண்ட்ஸை ஆட் பண்ணி அதனுடைய அல்ஜெப்ரிக் சம்மை கால்குலேட் பண்ணிக்கணும். திஸ் இஸ் ஃபைனல் மொமெண்ட்ஸ். மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஹாகிங் மொமெண்ட். சின்ஸ் சப்போர்ட் மொமெண்ட்ஸ் எப்போவுமே ஹாகிங்காக தான் இருக்கும். therefore மொமெண்ட்ஸுக்குள்ள எல்லா சைனுமே நெகட்டிவ்ல நம்ம என்டர் பண்ணிக்கணும். தட் இஸ் the final moments at a joint will be hogging. Hence change the signs of final moments to get the conventional moments. support moments எப்பவுமே ஹாகிங்கா தான் இருக்கும். therefore நம்ம மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள்ல லாஸ்ட்ல அச்சீவ் பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். therefore அதனுடைய சைன் எல்லாமே கன்வென்ஷனல் மொமெண்ட்ஸுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். தட் இஸ் நெகட்டிவ் சைனுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்
calculate the free bending moment due to external loads. அதாவது span bending moment, that is 3 members இருக்குது, 2 vertical members and 1 horizontal member இருக்குது. ஒவ்வொரு மெம்பரையும் செப்பரேட்டாக சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்சிடர் பண்ணி அந்தந்த பீமில் அப்ளை ஆகக்கூடிய எக்ஸ்டர்னல் லோட்ஸ்க்கான பெண்டிங் மூமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட். நவ் ட்ரா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ் அண்ட் 2 பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்ஸ் ஆர் சூப்பர் இம்போஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட்டில் கால்குலேட் பண்ண சப்போர்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்ஸ், ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். இந்த 2 பெண்டிங் மூமெண்ட் வேல்யூஸ்க்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமை வரையணும், அது எல்லாமே சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ரொசீஜரோட இன்னைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் போர்ட்டல் ஃப்ரேம் அனாலிசிஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.